வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அது பிரகாரம் தான் நினைச்ச காலேஜ் நினைச்ச குரூப் கிடைக்கும்னு நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய யூடியூப்ஸ் என்னென்ன அனலிட்டிக்கல் யார் யார் பண்றாங்களோ ஒருத்தர் விடாம எல்லா யூடியூப்ஸும் நீங்க பார்த்து மேபி தெளிவா இருந்திருக்கலாம், மேபி கன்ஃபியூஸ் ஆயிருந்திருக்கலாம். சோ டிபெண்ட்ஸ் ஆன் யூ. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா அனலிட்டிக்கல் பண்ணவங்களும் காலேஜோட ரேங்க் முன்னாடி பின்னாடி இருக்கலாம் தவிர ஒரு டாப் ஒரு 100 காலேஜ் அவங்க எடுத்தாங்கன்னா எல்லாரோட அனலிட்டிக்கல்லையும் அது என்ன இருக்கும், இந்த 100 காலேஜ் இருக்கும். மேபி நான் 25வது இடத்துல நான் ஒரு காலேஜ நான் ரேஞ்ச் பண்ணியிருந்தேன்னா இன்னொருத்தர் 20வது இடத்துல பண்ணிருப்பாரு, ஒருத்தர் 15வது இடத்துல பண்ணிருப்பாரு, ஒரு சிலவர் 40வது இடத்துல பண்ணிருப்பாரு. சோ அதனால அந்த காலேஜோட பொசிஷன் முன்னாடி பின்னாடி இருக்கும் தவிர ஒரு டாப் 100 காலேஜ் எடுத்துக்கிட்டாங்கன்னா எல்லா யூடியூபர்ஸும் அனலிட்டிக்கல் பண்றது ஆல்மோஸ்ட் அந்த 100க்குள்ள சஃபல்ல இருக்கும். பட் சிம்பிளா நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு டாப் ஒரு 100 காலேஜ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாரும் சொன்னதும் உங்களுக்கு ஒன்னாதான் இருக்கும். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு டவுட், சார் இப்ப நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறேன், நான் எப்படி சார் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும்? இப்ப நான் டாப் 10 காலேஜ் பார்க்கணுமா, டாப் 20 காலேஜ் பார்க்கணுமா, டாப் 50 காலேஜ் பார்க்கணுமா, எந்த பேசிஸ்ல பண்ணணும்னு எல்லாத்துக்கும் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சோ இந்த வீடியோ சாய்ஸ் ஃபில்லிங் ப்ரிப்பேர் பண்றதுக்கான டிப்ஸ். டிப்ஸ் ஒண்ணுமே கிடையாதுப்பா, ரொம்ப ரொம்ப வெரி வெரி சிம்பிள். நீங்க உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, நீங்க கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்கா, இசி சென்ட்ரிக்கா, கோர் ரிலேட்டடா போறீங்களா முதல்ல அந்த ஒரு முடிவு எடுங்க. கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்னா அந்த கம்ப்யூட்டரோட எல்லா பிரான்ச்சுமே என்னது, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, ஐஓடி, கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், இது எல்லாமே கம்ப்யூட்டர் சென்ட்ரிக். அடுத்தது இசிஇ சென்ட்ரிக்கா நீங்க பண்ணீங்கன்னா இசிஇ, இசிவிஎல்எல்சி, கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர், அது போக எலக்ட்ரிக்கலி இதுல நீங்க என்னது ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு செட் ஆஃப். அடுத்தது கோர். இந்த கோர்னு பார்த்தோம்னா ஏற்கனவே இசி ட்ரிபிள் எல்லாம் சொல்லியாச்சு. எஸ்பெஷலி என்னது மெக்கானிக்கல், சிவில். இப்ப மெக்கானிக்கல் ஈக்குவலண்டாவே இன்னொரு வேற வேற பேர்ல என்னென்ன பிரான்சஸ் இருக்குமா, மேனுபேக்சரிங், ப்ரொடக்ஷன்ஸ், ஆட்டோமொபைல், இது எல்லாமே அந்த மெக்கானிக்கல் கண்டர்ல தான் வரும். முதல்ல நீங்க எந்த செக்டார்ல நீங்க போக போறீங்கன்னு முதல்ல அது முடிவெடுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட். நீங்க கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்கா, இசிஇ ட்ரிபிள் சென்ட்ரிக்கா, இல்ல மெக்கானிக்கல் சென்ட்ரிக்கான நீங்க சிவில் சென்ட்ரிக்கான முடிவு எடுத்துக்கோங்க. இது நீங்க ஃபர்ஸ்ட் முடிவெடுங்க. அதுக்கப்புறம் காலேஜ் நான் டாப்ல நான் போடணும்னா இதுதான் முக்கியமான ஒரு ட்ரிக்கி, புரியுதா? சோ நிறைய யூடியூபர்ஸ் என்ன சொல்லிருப்பாங்க, எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க வாங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னு. சோ இந்த இது யாருக்கு பொருந்தாதுன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த யூடியூபர்ஸ் வாட்ஸ்அப்ல வாங்க உங்களுக்கு நாங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல பண்றேன்னு சொல்றாங்கல்ல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இருக்கிறவங்களுக்கு பெரிய அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஆனா செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் வர்றவங்களுக்கு அவங்க டேட்டா கலெக்ட் பண்ணி அவங்க நினைச்ச காலேஜ போட்டு அவங்க வேற காலேஜ்ல ஆதாயம் பாக்குறாங்க வாய்ப்பு. எஸ்பெஷலி செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் வரவங்க இருக்காங்க, அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க யார்ட்டையும் சாய்ஸ் ஃபில்லிங்காக நீங்க டிஸ்கஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் நீங்க 179 வரை வரீங்க. சோ அதனால யார்ட்டையும் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்காக போகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 10-15 காலேஜ் குரூப் பண்ணாவே உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடைச்சிடும். அது எப்படி சார் சூஸ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஃபர்ஸ்ட் கனவு என்ன இருக்கும்னா, ஆப்வியஸ்லி என்னது சென்னையில இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸ், அடுத்தது எம்ஐடி கேம்பஸ், அடுத்தது எஸ்எஸ்என். இந்த மூணு தான் 195க்கு மேல, அதாவது 190க்கு மேல இல்ல, ஈவன் எல்லாத்தோட கனவு இந்த 3 காலேஜஸ் தான். இந்த 3 காலேஜ்ல உங்களுடைய ஆர்டர் பிரிஃபரன்ஸ் கண்டிப்பா எல்லாருமே வச்சிருங்க. அது 200க்கு 200 எடுத்தவங்களும் சரி, இல்ல 179 எடுத்தவங்களா இருந்தாலும் சரி, இந்த 3 காலேஜ்ல குரூப் எல்லாமே நீங்க சாய்ஸ் லிஸ்ட்ல போட்டுருங்க.
இந்த 3 காலேஜ். அதுக்கப்புறம் நீங்க காலேஜ் சூஸ் பண்ணும்போது நீங்க எந்த ஏரியால இருக்கீங்கன்னு முதல்ல முடிவு பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப சென்னைன்னு நான் பேசுறேன்னா, இப்ப சென்னையில இருக்கிறவங்களுக்கு சென்னையில சுத்தி காலேஜஸ் இருக்கு. இப்ப சென்னை வந்து நம்ம கிண்டிய அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டிய வந்து ஒரு சென்டர், அது எக்மோர் ஏதாவது சென்டரா நம்ம பிளான் பண்ணோம்னா சென்னை சிட்டி இருக்கு, அது பக்கத்துல திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, தாம்பரம் இருக்கு, செங்கல்பட்டு இருக்கு. இது எல்லாமே சுத்தி இருக்கிற காலேஜஸ் எல்லாமே என்னது சென்னை தான். இப்போ இதுல இனிமே சாய்ஸ் ஃபில்லிங் போடுறவங்க மெயினா நீங்க டிசைட் பண்ண வேண்டியது, சார் நீங்க ஹாஸ்டல்ல போறீங்களா டே ஸ்காலரா போறீங்களான்னு பாருங்க. எல்லா தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் நீங்க டிசைட் பண்ண போறது, சார் ஹாஸ்டல்ல போய் படிக்க போறேன் இல்ல டே ஸ்காலரா படிக்க போறேன். இந்த 2 ஆஸ்பெக்ட் வந்து இப்ப நீங்க முடிவு எடுத்துருங்க. புரியுதா சார்? ஹாஸ்டல் தான் சார், அது 3 மணி நேரம் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் சரி இல்ல 12 மணி நேரம் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் சரி, நான் டிசைட் பண்ண போற ஹாஸ்டல் தானா, உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. நீங்க ஹாஸ்டல்னா சவுத்ல வந்து நீங்க சென்னையில போனாலும் ஹாஸ்டல் தான், கோயம்புத்தூர்ல போனாலும் ஹாஸ்டல் தான், மதுரையில இருந்து நீங்க திருநெல்வேலியோ சிவகாசியோ எங்க போனாலும் ஹாஸ்டல் தான். ஹாஸ்டல் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், எந்த காலேஜும் போடலாம். இப்போ டே ஸ்காலர் இருக்கு. இப்போ டே ஸ்காலர் சார் நான் டே ஸ்காலர் தான் பிளான் பண்ணிருக்கேன். அதிகபட்சம் வந்து 50 கிலோமீட்டர்ஸ் வரை வந்து நான் போயிட்டு வந்துருவேன். அந்த மாதிரி ஏன்னா எங்க ஜோன்ல வந்து எல்லாமே பஸ்ஸஸ் வருது சார். அப்படி பிளான் பண்றவங்க இவங்களுக்கான பாயிண்ட்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப சென்னை ரிலேட்டட்ல இருக்காங்க. சென்னைனா என்னென்ன இது சொல்லியிருக்கேன், சென்னை, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், செங்கல்பட்டு, தாம்பரம், இது சுத்தி தான் எல்லா காலேஜஸ் இருக்கு. இப்போ சென்னை பையன் வந்து ஒரு காலேஜ் டே ஸ்காலர் பையன் சூஸ் பண்ணணும்னா இந்த 3 காலேஜ் நீங்க முதல்ல போட்டுருணும். அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் ஆவடியில இருக்காரு, இல்ல ஆந்திரா பார்டர்ல வந்து ஒருத்தர் இருக்காரு, ஆந்திரா பார்டர் திருவள்ளூர் ஒருத்தர் இருக்காரு. இப்போ வந்து டாப் 20-25 காலேஜ் சூஸ் பண்ணும்போது அவர் வந்து என்ன செய்யக்கூடாது, தாம்பரம் ஸ்ரீபெரும்புதூர் சைட்ல வர்றது மீனிங்லெஸ். ஏன்னா அது அவரோட டிராவலிங் டைமே என்ன அதிகமாயிரும். ஏன்னா இந்த 3 காலேஜ் ஓகே. அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து காலேஜ் பேர் சொல்றது தப்பே கிடையாது. சென்னையில வந்து ஒரு டாப் 15 காலேஜ் எடுத்துட்டு மனப்பாடாம சொல்லலாம். சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட், ஆர்எம்கே, ஆர்எம்டி, சென்ட் ஜோசப், பனிமலர், லோயலா ஐகாம், வேலம்மாள், சவிதா, சாய்ராம். சோ இந்த மாதிரி வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ டே ஸ்காலர் இருக்கவங்க நீங்க முதல்ல என்ன நோட் பண்ணணும்னா, இப்போ நார்மல் வந்து சென்னையோட டிராபிக் ஒரு காலேஜ் வந்து ஒரு 4 மணிக்கு முடியுதுன்னா நீங்க அதிகபட்சம் வந்து 1 ஹவர்ல வந்து நீங்க வீட்டுக்கு வர்ற மாதிரி பிளான் பண்ணணும். ஏன்னா நீங்க வந்து ஒரு 4 மணிக்கு காலேஜ் விட்டாங்கன்னா சென்னை டிராபிக்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு 1 ஹவர்ல வந்து நீங்க வந்து என்ன செய்யணும், வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கணும். என்ன சார் இந்த ஆக்ஸ்பெக்ட் எதுக்கு சார் நீங்க சொல்றீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து 1 நாள் 2 நாள் டூர் போல இல்ல ஒரு சின்ன ஒரு ஷார்ட் டைம் கோர்ஸ் போகல, நீங்க 4 வருஷம் படிக்க போறீங்க. இந்த 4 வருஷம் படிக்க போகும்போது நீங்க 4 வருஷமே வந்து காலையில டிராவல் பண்ணணும், ஈவினிங் டிராபிக்ல வந்து வீட்டுக்கு வரணும். வந்துட்டு ஒரு 6-7 மணிக்கு வந்தீங்கன்னா என்ன செய்வீங்க, அப்படியே என்ன செஞ்சிருவீங்க, படுத்துருவீங்க. ஒரு 50-60 கிலோமீட்டர் நீங்க டெய்லி டிராவல் பண்ணீங்கன்னா உங்க பாடி என்ன ஆகுற, டெய்லி வந்து என்ன செஞ்சிருவீங்க, அப்பா வா ஒரு காப்பி கொடுமா, டயர்டா இருக்குமா, அப்படியே தூங்குறேனே நீங்க தூங்கிடுவீங்க. இந்த 4 வருஷம் இது நடக்கும். நீங்க ஒரு 1 ஹவர் டிஸ்டன்ஸ்ல நீங்க பண்ணீங்கன்னா, ஏன்னா முதல் நான் சொன்ன 3 காலேஜ் ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஒரு ரேஞ்ச் காலேஜஸ் தான். என்னது இப்ப கடைசியா நான் ஒரு 7-8 காலேஜஸ் சொன்னேன், அது எல்லாமே ஒரு ரேஞ்ச் தான். இப்ப வெங்கடேஸ்வரா ஒன்னு விட்டுட்டேன், வெங்கடேஸ்வரா, ராஜலட்சுமி, சவிதா, ஆர்எம்கே, ஆர்எம்டி, வேலம்மாள், பனிமலர் எல்லாமே ஒரு ரேஞ்ச் காலேஜ் தான். மேபி 5 மார்க் முன்னாடி பின்னாடி இருக்கும். பட் எல்லாருமே வந்து ஏக்கு மேலதான் வாங்கியிருக்காங்க, NIRF வாங்கியிருக்காங்க, NBA எல்லா டிபார்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. சோ ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம் கேட்டகரியா இருக்கும்போது நான் டாப்ல இருக்க, நான் 3வது காலேஜ்ல தான் சேருவேன், 5வது காலேஜ்ல தான் சேருவேன், 10வது காலேஜ்ல சேரணும்னு நீங்க பண்ணீங்கன்னா உங்களை மாதிரி வந்து ஒரு தவறான முடிவு இருக்குங்க. ஏன்னா உங்களுடைய அந்த டாப் 25 காலேஜ் வந்து என்னுடைய ரேங்கிங் வந்து வேற, மத்த யூடியூபர்ஸோட ரேங்கிங் வேற, உங்களுக்கு வேற யாரா சொல்றது வேற. இது எல்லாம் பார்த்துட்டு நீங்க முடிவு எடுக்கிறது என்னவா இருக்கணும், சார் நான் வந்து 4 வருஷம் நான் பண்ண போறேன், எனக்கு வந்துட்டு
ஒரு 5-5:30 மணிக்கு நீங்க வீட்டுக்கு வந்த பிறகு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு யூ கேன் யூஸ் ஃபார் எக்ஸ்ட்ரா கோர்சஸ். ஒரு 6 மணி டு 8 மணி வரை வந்து நான் வேற ஏதாவது கோர்சஸ் நான் நிறைய படிக்கணும்னு நினைக்கிறேன், கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் நிறைய ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கோர்சஸ் படிக்கணும்னா நீங்க ஒரு 6 மணிக்குள்ள வந்தாதான் வந்து என்ன செய்ய முடியும், எக்ஸ்ட்ரா கோர்சஸ் பண்ண முடியும். 7 மணிக்கு வந்துட்டீங்கன்னா அப்படியே என்னது டயர்டா தூங்குருவீங்க. இது ஒரு ஆக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. அப்ப நான் சிம்பிளா என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 30 கிலோமீட்டர்ஸ்குள்ள நீங்க பண்ணீங்கன்னா, ஏன்னா எல்லாமே நல்ல காலேஜ் தானே, எந்த டிவிஷன் கிடையாது. ஒரு காலேஜ் வந்து ஒருத்தர் ரேங்க்ல வந்து 10வது இருந்துச்சுன்னா இன்னொருத்தர் இதுல வந்து 12வதுல இருக்கும். சோ ஆல்மோஸ்ட் ஒண்ணுதான். சோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய கன்வீனியன்ட் பார்க்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட். இப்போ வந்து நீங்க வந்து இப்போ நான் சொன்னது புரிஞ்சிருக்கும். இதுல வந்து ஒரு 4-5 காலேஜ் செட் ஆஃப் காலேஜஸ் வந்து பிரியாரிட்டி எடுங்க. இந்த 4-5 காலேஜ்ல வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து நீங்க பாத்துட்டு இந்த கட் ஆஃப்க்கு இந்த காலேஜ் கிடைக்குதுன்னு இருக்கும். சோ ஆல்மோஸ்ட் வந்து ஆவரேஜ் கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஒரு 160க்கு மேல இருந்தாவே, இல்ல 160க்கு மேல இருந்தாவே அதெல்லாம் நல்ல காலேஜஸ் தான். 160, 165, 170 இந்த காலேஜ்ல எனக்கு கிடைச்சிருக்குன்னா, சோ அதனால வந்து நான் இப்ப 195 எடுத்திருக்கேன் சார், நான் 190 எடுத்திருக்கேன், அந்த 170 காலேஜ் சார் அப்படி நினைக்க கூடாது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கன்வீனியன்ட். அதுல வந்து எது பெஸ்ட்னு ஆர்டர் பண்ணுங்க. இப்ப நீங்க 4-5 காலேஜ் வந்து உங்க 30 கிலோமீட்டர்ஸ்ல கிடைச்சிரும். அதுல ஆர்டர் பண்ணிட்டு அந்த ஆர்டர்ல வந்து இப்ப வந்து இது லிஸ்ட் பண்ணிடுவாங்க, இனிஷியல் வேகன்சி லிஸ்ட்னு சொல்லி உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வந்துரும். அதுல ஓசி பிளஸ் உங்களுடைய கம்யூனிட்டி, ஓசி பிளஸ் உங்களுடைய கம்யூனிட்டி ரெண்டையும் ஆட் பண்ணி எத்தனை சீட்னு ஆட் பண்ணுங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஓசியில எத்தனை சீட்டு, உங்க கம்யூனிட்டியில எத்தனை சீட்டு, இது ரெண்டையும் ஆட் பண்ணி நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் டோட்டல் சீட் வந்து நீங்க போறது. இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க காலேஜோட பிரிஃபரன்ஸ் போட்டே இருங்க. அந்த போடுறதுக்கான மெத்தட் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் அந்த ஒரு பிடிஎஃப் வந்து நான் வைக்கிறேன். அந்த பிடிஎஃப் வந்து இப்ப எல்லாருமே டவுன்லோட் பண்ணி, அந்த பிடிஎஃப் ஒண்ணுமே கிடையாது, சீரியல் நம்பர் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்னா சீரியல் நம்பர், காலேஜ் கோட், காலேஜ் நேம், நீங்க பிரிஃபரன்ஸ்க்கான பிரான்ச், ரீஆர்டர்னு ஒன்னு இருக்கும். இந்த பிடிஎஃப் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே டவுன்லோட் பண்ணி முதல்ல வந்து சீரியல் நம்பர் 1 அண்ணா யூனிவர்சிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ரெண்டாவது சீரியல் நம்பர் 2 எம்ஐடி இசிஇ, இந்த மாதிரி நீங்க 1, 2, 3 போட்டு குறைஞ்சது வந்து ஒரு 150 சாய்ஸஸ் ரெடி பண்ணுங்க. அந்த 150 சாய்ஸஸ் எப்படி பண்ணும்னா, 1 கிடைச்சா எனக்கு 2 கிடைச்சாலும் ஓகே, 2 இல்லட்டா 3 கிடைச்சா ஓகே, 3 இல்லட்டா 4 கிடைச்சா ஓகேன்னு நீங்க போற 100 சாய்ஸஸ்மே வந்து ஊடால ஒரு 60 கிடைச்சாலும் எனக்கு ஓகே, அப்படிதான் நீங்க சாய்ஸ் பண்ணுங்க. ஊடால வந்து நான் 60 வந்து சும்மா ஒரு தோராயமா போட்டே கிடைக்காதுன்னு அப்படிலாம் நினைக்க கூடாது. அது ரொம்ப ப்ரிஃபரா ஆர்டர் பண்ணிட்டு இந்த பிரிண்ட் அவுட் எடுங்க. அந்த பிரிண்ட் அவுட் வந்து இப்ப நீங்க எழுதிட்டு நாளைக்கு மறுபடியும் அது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இப்ப நான் 23வது போட்டது வந்து நான் 10வது போடணும்னு நினைக்கிறேன்னா, பக்கத்துல ரீஆர்டர்னு ஒரு லைன் இருக்கும். அந்த ரீஆர்டர்ல வந்து இப்ப நீங்க மாத்த போறது வந்து 10ல இருந்து 12 அப்படின்னு போட்டு மறுபடியும் ரீஆர்டர் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஒரு பேப்பர்ல எடுத்து அந்த ரீஆர்டர்ல நீங்க நம்பர் மாத்திருப்பீங்களா, அத வந்து ஃபர்ஸ்ட் நம்பரா போட்டு சீரியல் நம்பரா போட்டு அந்த ரீஆர்டர் மறுபடியும் நீங்க ரெடி பண்ணுங்க. இப்படி நீங்க 2-3 தடவை ஒர்க் அவுட் பண்ணா உங்களுக்கு காலேஜ் அண்ட் பிரான்ச் மைண்ட் செட் ஆயிரும். இந்த மைண்ட் செட் ஆன பிறகுதான் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் சிஸ்டத்துல உட்காரணும். அது வர வந்து நீங்க சஃபிள் பண்ணி சார் இதை மாத்திக்கிருவான்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க இது ஒப்பீனியன் கேளுங்க. இல்ல வேற ஏதாவது சார் நான் ஒரு ஆர்டர் பண்றேன், நீங்க ஏதாவது சஃபிள் பண்றீங்கன்னா நீங்க முதல்ல வந்து ஆர்டர் ரெடி பண்ணிட்டு எனக்கு அனுப்புங்க, வாட்ஸ்அப்ல பண்ணுங்க. நான் கண்டிப்பா வந்து அதுல ஓகே மேக்ஸிமம் ஓகேனா நீங்க ஏன்னா இவ்வளவு பண்ண பிறகு நீங்க கரெக்டா தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க. யாரோட ஒப்பீனியன் தேவையில்லை, நீங்க கண்டிப்பா வந்து நீங்க நல்லா தான் பண்ணுவீங்க. அதை பண்ணிட்டு கான்பிடென்டா வந்து தேர்ட் பார்ட்டி மத்தவங்களோட இன்ஃபுளுன்ஸ் இல்லாம நீங்களே ரெடி பண்ணிட்டு ஒரு கிராஸ் செக்குக்கு நீங்க யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. புரியுதா? இதுதான் சாய்ஸ் ஃபில்லிங்கான மெயின் டிப்ஸ். இத வந்து நீங்க ஒர்க் அவுட் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா நார்மல் ஜெனரல்ல வர்றவங்களுக்கு 29 தான் ஆரம்பிக்குது.
ரைட், இது ஜெனரல் கேண்டிடேட்கள். ஆனா 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினா என்னன்னா, அவங்களுக்கு நீங்க நினைச்ச காலேஜ்ல நினைச்ச குரூப் வந்து சீட் மேட்ரிக்ஸ்ல வரதான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க ஈஸி நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க நினைச்ச காலேஜ்ல ஈஸி கூட உங்க கம்யூனிட்டியில வராம இருக்கலாம், ஓசினே வராம இருக்கலாம். சோ அதனால 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா டாப் காலேஜும் உங்க ஜோன்லயோ எந்த ஊர்லயோ நீங்க என்ன செஞ்சிடணும், டாப் காலேஜ் போட்டுடணும். ஒன்னு விடாம உங்களுக்கு பிடிச்ச குரூப் என்னென்ன தெரியுதோ டாப் காலேஜ் எல்லாமே நீங்க போட்டுருங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து டியூஷன் ஃபீஸ் அண்ட் ஹாஸ்டல் அண்ட் பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஃப்ரீ. சோ அதனால வந்து நீங்க கண்டிப்பா வந்து நிறைய வந்து சாய்ஸஸ் போடணும். இப்ப நான் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி சென்னை சொன்ன மாதிரி தான் கோயம்புத்தூர் சொன்னோம். கோயம்புத்தூர் ஜோன்லயே வந்து நீங்க வந்து கோயம்புத்தூர்னா ஜோன்னா என்னது, கோயம்புத்தூர், சேலம், திருப்பூர், ஈரோடு, இது எல்லாமே கோயம்புத்தூர் ஜோன். இப்ப மதுரை ஜோன்னா மதுரை, திண்டுக்கல், தேனி, ராம்நாடு, விருதுநகர், இது எல்லாமே வந்து மதுரை ஜோன். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஜோன்காரவங்க வந்து நீங்க டே ஸ்காலரா ஹாஸ்டலா முதல்ல முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க. என்னுடைய எண்ணம் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் நீங்களே போடணும், நீங்களே முடிவு எடுக்கணும், யாரோட இன்ஃபுளுன்ஸும் இருக்கக்கூடாது. ஈவன் மை செல்ஃப். நீங்க ஏன்ட்டையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, சார் நீங்க ஒரு நல்ல காலேஜ் சொல்லுங்க சார், உங்களுக்கு எது சார் நல்ல காலேஜ் நினைக்கிறீங்க, நீங்க ஏன்ட்டையும் கேட்கக்கூடாது. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது நீங்களா தான் இருக்கணும். இது பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எப்பவுமே என்னைய கால் பண்ணலாம். எனக்கு போன் பண்ணவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்து இந்த சேனல் பாக்குறவங்க வந்து எனக்கு நிறைய பேர் கால் பண்ணிருக்கீங்க. யாரோட காலையை வந்து நான் அட்டென்ட் பண்ணாம இருந்ததே கிடையாது. இன்கேஸ் நான் அந்த ஷூட்டிங்லயோ இல்ல வேற வேலையில இருந்தா நான் அட்டென்ட் பண்ணேன்னா கண்டிப்பா நானே வந்து உங்களுக்கு நான் திருப்பி கால் பண்ணி கண்டிப்பா வந்து உங்களுடைய சந்தேகத்தை வந்து டவுட் கிளியர் பண்ணிருக்கேன். அப்படி இருக்கிறவங்க கமெண்ட்ல போடுங்க. போக அதே மாதிரி எந்த டவுட் இருந்தாலும் சாய்ஸ் ஃபில்லிங் ரிலேட்டடா எப்போ ஒருமாலும் என்னை போன் பண்ணலாம். போன் பண்ண நான் கண்டிப்பா எடுத்துருவேன். இன்கேஸ் நான் எடுக்கலன்னா மிஸ்டு கால் பார்த்துட்டு நானே உங்களுக்கு கூப்பிட்டுருவேன். அதுக்கு மீறி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சார் வாட்ஸ்அப்ல நீங்க வாய்ஸ் மெயில் கூட வந்து எனக்கு பேசுறீங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணிருவேன். சோ வந்து நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணாம இருக்க மாட்டேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா மீண்டும் அடுத்த வீடியோல இதோட இன்னும் கொஞ்சம் டீடைலா பேசுறேன். அதுவரை என்னது, எப்போ நான் சொல்ற மாதிரி என்னது, லைக், கமெண்ட், share, subscribe. Bye bye.